பிரைஸ் த லார்ட். என் இனிய தேவ பிள்ளைகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தில் இன்றைய ஜீவாப்பம் நாம் காண இருக்கிறோம். இன்றைய நாளில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இது பவுல் இந்த மாதிரி எழுதியிருக்கதை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, அந்த சந்தோஷம். நமக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே கடந்து வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நாம் அந்த உபத்திரவத்தையும் நன்மைக்கு எதுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த சந்தோஷம் தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது கிடைக்கிறதா அந்த சந்தோஷம். ஆண்டவரை எப்போது நாம் சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போவே ஆண்டவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்தவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. அது என்னதான் பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன நடந்தாலும் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் என்ற முழு நிச்சயம், விசுவாசம் நமக்குள்ளே உறுதியாய் பற்றி பிடிக்கும்போது அந்த சந்தோஷம் இருதயத்திலிருந்து வரும். நாம் எல்லாவற்றையும் புன்முறுவலோடு சந்தோஷத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை திருடுவதற்கு தான் பிசாசு எத்தனம் செய்வான். நாம் சந்தோஷமாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. நம்ம எப்பவுமே துக்க முகத்தோடு இருக்க வேண்டும், நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு தான் பிசாசோட எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நாம் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்போது, மற்றவர்கள் வேதனைகளை, பாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அவர்களுக்காக நாம் பாரத்தோடு, இருதயத்தின் ஏக்கத்தோடு, கண்ணீரோடு ஜெபிப்பது அது நல்லதுதான். ஆனால் நம்மளோட காரியங்களை, நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதோ தான் ஆண்டவர் நடத்துவார். பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஆமென். அப்போ தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த தீமை கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றி விடுவார். அப்போ எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடத்துவார். அப்போ நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்க அப்படிங்கிற ஜெபமாக இருக்க வேண்டாம். நாம் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலை, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியங்கள் இன்னும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற காரியங்கள் கூட நாம் எப்படி சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே இந்த காரியம் செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒருவர் வேலை இல்லாமல் இருந்தால் இந்த வேலையை எனக்கு தந்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவர் இருதயத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கும். நாம் எப்போதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவருக்குள் களி கூற வேண்டும். வானத்தையும் பூமியும் சர்வலோக ஜீவராசியும் உண்டாக்கின தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் இதைவிட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கிறது இந்த உலகத்திலே? இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த புது வருஷத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம், 2025. இந்த புதிய வருஷத்துக்குள் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நிறையா நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், நிறையா காரியங்கள் பார்க்குறோம். இந்த 2025 அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எல்லாம் நிறையா பார்க்கிறோம். அதை பார்க்கும்போதெல்லாம் என்னடா இப்படி இருக்குது, இந்த 2025 அழிவு நோக்கி பயங்கர அழிவோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நாம் தேவ பிள்ளைகள், நாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது கடைசி காலம், ஆண்டவர் வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கும், இனி காலம் செல்லாது. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷங்களும் இனி
அது சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இப்படி தான் கடந்து போகும். பாருங்க, யுத்தங்களும் செய்திகள் கேள்விப்படுகிறீர்கள். பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி, எல்லாம் ஒரு மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும், தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனுடைய வழியில் இந்த வேத வசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால் நமக்கு எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். எந்த தீமையும் நமக்கு அந்த தீமை வராதபடி பாதுகாப்பார். எப்படி எகிப்தில் எபிரேய ஜனங்கள் இருந்தபோது அந்த எகிப்திற்கு வந்த 10 வாதைகள் அந்த எபிரேய ஜனங்களுக்கு எதுவுமே பாதிக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்தாரோ, அதுபோல இந்த கடைசி நாட்களில் அநேக காரியங்கள் சம்பவிக்கும். ஆனாலும் தேவனை உண்மையாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தைப்படி நம் வாழ ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நம்மளை பொதிந்து பாதுகாத்து இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை பொதிந்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஒன்றுதான் இந்த புதிய வருஷத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள். அநேக ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அநேக ஸ்தோத்திரங்களை செலுத்துவதன் மூலம் அவர் நமக்கு அநேக கிருபைகளை தருவதற்கு சித்தமாக இருக்கிறார். பாருங்க, கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. நாம் சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு களி கூர்ந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திர சப்பா, இந்த மட்டும் நடத்தின தேவனே இனிமேலும் நடத்துவீர். உலகம் தோற்றும் உருவாகத்துக்கு முன்பே நம்மளை வேறுபடுத்தி அழைத்தவர், முன்குறித்தவர், அழைத்தவர், தாயின் கர்ப்பத்தை உருவாகும் முன்னே நம்மளை பிரித்து எடுத்தவர், பேர் சொல்ல எடுத்தவர். அவர் அனுமதிக்காம நமக்கு எந்த காரியமும் நடக்காது. அவர் அனுமதிக்காம நம்ம தலையிலுக்கு ஒரு முடி கூட உழுவாது. அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். அதுவும் நமக்கு எந்த காரியம் வந்தாலும் அதை நன்மைக்கு ஏதோ தான் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் இந்த 2025 இந்த நியூ இயரில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் சொல்ல போவது என்னவென்றால், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமாக, ஆவின் கனியில் அன்பு, அதுக்கப்புறம் சந்தோஷம். அன்பு நமக்கு நிறைவாக இருக்கும்போது சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கில் வரும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, முழு அன்பை தேவன் மீது வைக்கும்போது அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கில் வரும். அந்த சந்தோஷம் வரும்போது அதுக்கப்புறம் சமாதானம் வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆவியின் கனியில் அப்படியே வரிசையாக வரும். அன்பு இருக்கும்போது சந்தோஷம் வரும், சந்தோஷம் இருக்கும்போது சமாதானம் வரும், சமாதானம் வரும்போது நீடிய பொறுமை வரும். அப்போ தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவிக்குரிய கனி. இது ஆவிக்குரிய கனி. ஆவியானோர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது இந்த கனியை அவரே, இந்த கனி உள்ள சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்து அவரே வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நாமே ஒப்பு கொடுப்போமா? இந்த 2025 யார் எப்படி சொன்னாலும், வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அநேகம் இருந்தாலும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபசிந்தனையோடு நாம் இந்த 2025 வருஷத்தில் நாம் எப்போதும் உற்சாகத்தோட, சிரித்த முகத்தோட, சந்தோஷமாக ஆண்டவருக்குள் களி கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. உமக்குள்ளே எப்போது நாங்கள் சந்தோஷமாக களி கூறுகிற பாத்திரமாக ஆண்டவரே அப்பா, எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்த எங்களை ஆண்டவரே தேடி வந்து உங்களுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை அப்பா ஆண்டவரே எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே அப்பா எங்களை உமக்கென்று வேறு பிரித்து எடுத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு ஆண்டவரே அப்பா. அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம் ஆண்டவரே அப்பா வரையறுக்க முடியாத ஆண்டவரே, அவ்வளோ பெரிய அன்பை எங்கள் மீது காமிச்சிருக்கிற ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
ஆண்டவரே சர்வலோக நியாயாதிபதி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தா, சர்வ வல்லவர். நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர், எனக்குள்ளே வாசம் செய்கிறீர், எங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஆவியானவரே, எங்கள் சரீரம்தான் நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமக்குள்ளே சந்தோஷமாக களிக்கூற மகிழ்ந்திருக்க அப்பா நீர் கிருபை பாராட்டிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2025 வருடங்கள் ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டவரே அநேக காரியங்கள் மாறுதலாக, ஆண்டவரே வித்தியாசமாக, ஆண்டவரே அப்பா போராட்டம் நிறைந்ததாக, ஆண்டவரே அப்பா கவலை கொள்கிற காரியமாக என்ன நடந்தாலும் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து எங்களை சமாதானத்தின் பாதையை நடத்துவதற்கு நீர் வல்லவராக இருக்கிற ஆண்டவரே. யெகோவா ஈரே, நீர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்குள்ளே பலப்பட, உமக்குள்ளே ஆண்டவரே மகிழ்ந்திருக்க, சந்தோஷமாய் களிக்கூற உமக்கு நன்றி சொல்லுகிற பாத்திரமாக இந்த 2025 புது வருஷத்தில் அநேக ஸ்தோத்திரங்களும் நன்றிகளையும் உமக்கு செலுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீர் நிறைவாக நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆண்டவரே. நிறைவானவர் நீர் எங்களுக்குள்ளே வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் குறை இருக்கோ, எங்கள் சரீரத்தில் என்னென்னலாம் பலவீனங்களும் குறை இருக்கோ ஆண்டது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நிறைவாய் நடத்துகிறீர். அதற்காய் நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2025 புது வருடம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மகிழ்ச்சி உள்ள ஆண்டாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எல்லாத்தையும் நன்மைக்கு இதுவாக நடத்துகிறதுக்காக நன்றி 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 அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயரை சொல்லிக்கிறேன். இந்த 2025 உங்களை ஒவ்வொருக்கும் மகிழ்ச்சி உள்ள ஆண்டாக, கர்த்தரே மகிழ்ச்சி உள்ள ஆண்டாக நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் சாதகமாக நடத்துவார். கர்த்தர் உங்களோரே ஆசீர்வதிப்பார். பாய்.